பழங்குடியின மக்களோட இடங்களை வந்து அபகரிக்காத மாதிரி அரசு வந்து காப்பாற்றும், அதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா அவங்க வந்து கீழே இடம் வாங்கலாம். எங்க மேத்தி இன மக்கள் இருக்காங்களே அங்க வந்து மேல இருக்கவங்க வந்து கீழே வாங்கலாம், ஆனா கீழே இருக்கவங்க வந்து மலையில இடம் வாங்க முடியாது. இந்த விஷயம் வரப்ப மேத்தி இன மக்கள் என்ன பண்றாங்கன்னா போராடுறாங்க. அவங்க அரசாங்கத்தை போய் இந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும், எங்களுக்கு வந்து நாங்களும் முன்னேற முடியல, பழங்குடியின மக்கள் லிஸ்ட்ல எங்களை சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அரசாங்கமும் என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே இதை வந்து பரிசீலிக்கலாம், அவங்களோட இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அமைச்சிட்டாங்க. இப்பதான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அப்ப மேல உள்ள மக்கள்லாம் வந்து அது எப்படி அவங்களுக்கும் கொடுத்துட்டா பிரச்சனை வரும், நாங்க தானே இருக்கோம், ஏன்னா இங்க இருக்கிறது 30-40% மக்கள் தான், அங்க வந்து 60% மக்கள் இருக்காங்க, அப்படிங்கிறப்ப பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும், நாங்க முன்னேறது கஷ்டமாயிரும், எங்களை ரொம்ப ஒடுக்கிடுவாங்க மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப வந்து மேத்தி இன மக்கள் வந்து டெல்லியில இருக்காங்க இல்லையா, அங்க சில பேர் வாழ்றாங்களே, அவங்க போராட்டம் பண்றாங்க, இது மாதிரி எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல போராட்டங்கள் நடந்தா அது வந்து கலவரங்களா மாறுது.